நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். முதுமலை எல்லைக்கு அடுத்த பகுதியிலே இருக்கின்ற பழங்குடி இன மக்கள் சாலை வசதி, தங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பழங்குடி இன மக்கள் காத்திருப்பு போராட்டம் ஒன்று நடைபெறுவதாக தெரிவித்தார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தபோது முதுமலை எல்லையான போஸ்பரா பழங்குடியினர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். சாலை வசதி கேட்டும் பழங்குடி இன மக்கள் காத்திருப்பு போராட்டம் ஒன்று செய்து கொண்டிருந்தார்கள் என்றும், கூடலூர் தாலுகா தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட செம்பக்கொள்ளி, முதுக்கொள்ளி உள்ளிட்ட கிராமம் ஏராளமான ஆதிவாசி இன மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். இங்கு சாலை வசதி ஏற்படுத்த தர வேண்டும் என்றும், முதுக்குழி பகுதியிலும் முதுமலை புலிகளின் காப்பகத்தில் இருந்து பொதுமக்களை வெளியேற்ற மறுகுடியமர்ப்பும் திட்டத்தின் கீழ் நிவாரணத் தொகை வழங்குவதில் குளறுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்றும், அதை சீர் செய்ய வேண்டும் என்றும் அதற்கான இந்த போராட்டம் என்று தெரிவித்தார்கள். இதில் எங்களுக்கு மத்திய அரசு 15 லட்சம் ரூபாயும் மாநில அரசு 10 லட்சம் ரூபாயும் என 25 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் அவருடைய பழங்கால பழங்குடி இன மக்களுடைய மேல வாத்தியங்களோடு அமர்ந்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் வயதானவர்களும் என்று ஏராளமானவர்கள் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டார்கள் என்றும், இது பற்றி அங்கு பேசிய ஒரு ஆதிவாசி இன பெண் தெளிவாகவும் விளக்கமாகவும் தங்களுடைய கோரிக்கையை பேசினார். திருப்பி திருப்பி மக்களை திரட்ட முடியாது. நாங்க ஒரு நாளைக்கு கூலிக்கு போறவங்க, வருஷம் பூரா இங்க கோர முடியாது. அவங்க வந்து பதில் சொல்லட்டும், நாங்க போறோம். எவ்வளவு பெட்டிஷன் கொடுத்திருக்கோம், நாங்க எவ்வளவு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கோம், எவ்வளவு ஆபீசரை பார்த்திருக்கோம். எல்லா குப்பை தொட்டில தான் போட்டிருக்காங்க. நாங்க கொண்டு போய் கொடுக்கறது எல்லா குப்பை தொட்டில தான் போடுறாங்க. ஸ்கூல் வண்டி ஒண்ணு கொடுத்தாங்க அந்த கரியல்ல இறந்ததுக்கு. டிஎப் என்ன சொன்னாரு, வண்டி தரம், நான் வண்டி தரேன்ட்டு வண்டி ஒரு மாசம் இங்க நிப்பாட்டினாங்க. அது உள்ள வராது, வில்லேஜுக்குள்ள வராது. பிள்ளைங்க அங்க இருந்து யானைக்காட்டுல இங்க நடந்து வந்து வண்டி ஏறணும். அல்லூர்ல எங்க யானை துரத்திசு பிள்ளைங்களான்ட்டு இந்த வண்டி அங்க கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா பாரஸ்ட்ல வண்டி இல்லையா, வேற வண்டி வாங்குறதுக்கு ஒரே வண்டி தான் இருக்குதா, வேற வண்டியே கிடையாதா, ஃபண்டு கிடையாதா? ஆதிவாசி மக்களுக்கு இவ்வளவு பண்றோம் அவ்வளவு பண்றாங்களே, என்னத்த பண்றாங்க? எங்களுக்கு என்ன வன சட்டம் ஒதுக்கி இருக்குல்ல, அந்த சட்டத்துல நீங்க செஞ்சு கொடுங்க. அதுதான் நாங்க கேக்குறோம். வேற உங்க சொத்து கேக்குறது இல்ல, உங்க பணம் கேக்குறது இல்ல, நாங்க உங்க ப்ரூஃபே நாங்க கேக்குறது இல்ல. எங்களுக்கான உரிமை கொடுங்க, அததான் கேக்குறோம். நாங்க இருந்தாதான் உங்களுக்கு சட்டம். எதுக்கு வன சட்டம் பழங்குடியினுக்கு வச்சது, ஆதிவாசி மக்களுக்கு வச்சது எதுக்காக? இதெல்லாம் ப்ரூஃப் நிறைவேற்கிறது தானே, கிராமத்துல எல்லாம் பண்றதுக்கு தானே நீங்க வச்சீங்க. வன சட்டம் வர முடியாது. இப்ப வன சட்டம் வர முடியுமா? நாங்க ஆதிவாசிங்க காட்டுக்குள்ள இல்லாம இருந்தா உங்களுக்கு வன சட்டம் உருவாக்க முடியுமா? டெல்லியில டெல்லியில பார்லிமெண்ட்ல எத்தனை பேர் வச்சுன்னு நீங்க பேசுறீங்க? பழைய கால ஆதிவாசிங்க மாதிரி நினைக்காதீங்க. நாங்க பாம்பு தூங்கிட்டு இருந்தோம், இப்ப எந்திரிச்சிருக்கோம். பாம்பு இப்ப ஓடுது. அதனால டிஎப் நினைச்சா இது டிடி மேடம் கண்ட்ரோல்ல இல்ல. இந்த ரோடு எங்களுக்கு ரெக்கார்ட்ல சொல்லுது, நாங்க கண்ணால பாத்துருக்கோம். டிடி ஆபீஸ்ல போயிட்டு ரெக்கார்டே எடுத்து பாத்துருக்கோம். நாங்க டிஎப் வந்து கையெழுத்து போடட்டும், மேப் பாத்துட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ரெண்டு இந்த முதுமலை அதிகாரியும் டிடி மேடமும் இந்த கூடலூர் டிஎப்ஓவும் வச்சு எங்களை வச்சு கேம் விளையாடுறாங்க. கேம் தான் விளையாடுறாங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி ஸ்கூல்ல கேம் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, அந்த மாதிரி தான் விளையாடுறாங்க.
இப்ப போய் கேட்டா கூடலூர் கண்ட்ரோல்ல கொஞ்சம் 900 கிலோமீட்டர் இருக்குது, 900 மீட்டர் கூடலூர் கண்ட்ரோல்ல இருக்குது. அதனைத் தொடர்ந்து இதில் சங்க மாநில நிர்வாகி குழு உறுப்பினர் குணசேகரன், மாவட்ட பொறுப்பாளர் மகேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் யூனியன் செயலாளர் முகமது கனி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகி மணி, தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற MS செல்வராஜ், முதுமலை மக்கள் மறுவாழ்வு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சுரேஷ் மற்றும் பலரும் இதில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றும், இறுதியாக கூடலூர் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய செந்தில் குமார், வட்டாட்சியர் ராஜேஸ்வரி, காவல்துறை துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் மற்றும் வனத்துறையினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி செம்பக்கொல்லி கிராமத்திற்கு சாலை அமைத்து தருவது உட்பட பல கோரிக்கைகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்று வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாகும். அதன் பிறகு இந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக நமது செய்தியாளரிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாந்த் அவர்கள் இதனை செம்மக்கொல்லி பகுதியிலே இருந்து தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.